37வது பொன்மயிர்கண்ணி இப்போ நம்ம எடுக்கிறோம். சித்தம் மிக அழுங்கி சீர்மை குலைந்திடும் முன் முத்தி கொடு என்றே மொழி அவர்க்கு பொன்மையிலே. இந்த வரிகள் கவனிச்சு பாருங்க. அதே சமயம் பாட்டையும் கொஞ்சம் கவனிச்சுங்க, ராகத்தோடு இருக்கும். சித்தம் மிக அழுங்கி சீர்மை குலைந்திடும் முன் முத்தி கொடு என்றே மொழியவர்க்கு பொன்மையிலே. இப்போது நம்ம முக்தி வேணும். அப்போது முக்தி எப்படி வரும்? சித்தம் சரியாக மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 அந்த கரணம் இருக்கும். அந்த மனம் எல்லாத்தையும் அந்த ஐம்புலன்கள் வழியாக வாங்கும். அதில் காது தான் பிரதானமாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ காது தானே கேட்குது, கண் இதை பார்க்குது, வாய் இதை என் மூலமாக சொல்ல வைக்குது. இதுதான் நடக்கிறது. இந்த புலன்களில் இந்த கண்ணு, காது, வாய் தான் பிரதானமாக இருக்கும் இந்த அறிவு விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது இதை வாங்கினதுக்கு பிறகு புத்தி மனம் வாங்கிச்சு மேஸ்திரி, அது புத்திகிட்ட கொடுக்கும். அதுக்கப்புறம் சித்தத்திட்ட போகும். சித்தந்தான் அது சரி பண்ணுது. அதுக்கப்புறம் அகங்காரம், அந்த அகங்காரத்தை எடுக்கிறதே இதனுடைய வேலை. இதனுடைய மொத்த வேலையும் அதுதான். சித்தம் மிக அழுங்கி சீர்மை குலைந்திடும் முத்தி கூடே என்றே மொழி அவருக்கு பொன்மையிலே. இப்போது முக்தி வேணும்னா நீ அது ஆகின்றாயின்னு வரணும். நீ பிரம்மம் ஆகின்றாயின்னு வந்தால் தான் முக்தி. அது வரைக்கும் நமக்கு முக்தி கிடையாது. தத்துவமசி அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். தத்துவம் அசி அப்படின்னு ஆக்கிடுறாங்க. அப்போ அந்த விஷயத்தை ஒருத்தர் ஆராய்ச்சி தமிழில் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த பாட்டுக்கு அவர் எவ்வளோ தூரம் வராருன்னு பாருங்கள். சித்தம் மிக அழுங்கி சீர்மை குலைந்திடும் முன் முக்தி கூடு என்றே மொழி அவர்க்கு பொன்மையிலே. அப்படின்னா திருவாரூர் பக்கத்தில் நன்னிலம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தாண்டவராய சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் இந்த விஷயத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கார். சாமி அவர் நூல்களெல்லாம் தகராலை ரகசியத்தில் அவர் நூல்களை குறிப்பிட்டு கொடுப்பார். இந்த சமாதி அற்புதமான ஒரு சமாதி. இது மனித வாழ்வுக்கு தேவைப்பட்டதை மட்டும் வெளிப்படுத்தினார். நிறைய இருக்குது, அவர் நிறைய வெளிப்படுத்திடுவார். ஆனால் என்ன பண்ணுவார், அதுக்கு ஷார்ட் பண்ணி மனித வாழ்வுக்கு எது தேவை அதை மட்டும் எடுத்து வந்துடுறாரு, எடுத்து கொடுக்குறாரு. மற்றவர்களெல்லாம் தவிர்த்துடுறாரு, வேணாம் அப்படின்னுறாரு, எடுத்துடுறாரு, நீக்கிட்டு. 9 கோள்கள் மூலமாக தான் இந்த உயிர் வருது ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 9 கோள்கள் மூலமாக தான் இந்த உயிர் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் முக்கியமாக முக்தின்னு வேணும்னா அதுக்கு ஆன்மீகம் வேணும். அப்படின்லாம் ஆன்மீகம் இல்லைன்னா முக்தி கூட என்றே மொழி அவருக்கு பொன்மையில் முக்தி வேணும் நமக்கு. அப்போ ஆன்மீகம் வேணும். சரி, அடுத்தது வந்துட்டார். இது திருவாரூர் வடக்கு திசையில் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடம். இது கோச்சங்க சோழன் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். அந்த அவர் மூலமாக கட்டப்பட்ட கோயில் அங்கே இருக்குது. அந்த கோயில் 274 பாடல் பெற்ற கோயில்களில் அது ஒரு கோயிலாக இருக்குது. அந்த கோயிலில் சுந்தரர் மட்டும் 11 பதிகம் பாடிக்கார். அதில் அந்த இடத்துல வேதாந்த நூல்கள் கைவல்ய நவநீதம்னு பேர். வேதம் அந்தம், அந்த வேத அந்தமான நூலாக இருக்கிறது கைவல்ய நவநீதம். வாமன் சுவாமி தகராறு ரகசியம் அந்த கைவல்ய நவநீதத்தை குறிப்பிடுவார். தாண்டவராய சுவாமிகள் அப்படின்னு குறிப்பிடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, திருப்பாவில் வரும். அவர் எல்லாமே அதை சுவாமி நூல் இதோடு எழுதுவார். தாண்டவராய சுவாமிகள் அப்படிங்கிறவர் அவ்வளோ அற்புதமாக எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் எப்படி வந்தார் முதல்ல தெரிஞ்சுன்னு இல்லைங்களா? தாண்டவராய சுவாமிகள் யார்? அப்போது நாராயண சுவாமிகள் சீடர் அப்படின்னு ஒன்று, குரு நாராயணசாமின்னு இருக்கார், அவர்கிட்ட சீடராக வரார். அதுக்கப்புறம் அவர் 1408 இப்போ தான் 6-7 நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கார். 1408 அவர் தாண்டவராய சுவாமியில் அவதரிக்கிறார். அவருடைய அப்பா பேர் மாதவனேந்தர்,
அம்மா பேர் நம்பிரை. அவங்களுக்கு மகனாக இவர் வராரு. இவர் இறை அருளால் குருவை சந்திக்கிறார். பிறகு விஷயம் இல்லை, அவரும் ஒரு குரு கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். இது அடுத்ததில் வரப்போது பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு குரு கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த குரு அவருக்கு நல்லா கிடச்சிட்டார். அந்த குரு கிடச்சதுனால இவர் ஈஸியாக, அவர் சான்ஸ்கிரிட்டில் பெரிய ஆள். அதனால் இவர் தமிழும் சான்ஸ்கிரிட்டும் பிடிச்சிக்கிறார், தெரிஞ்சுக்கிட்டு சமஸ்கிருதமும் தமிழும் தெரிஞ்சு இவர் கொண்டு வந்துடுறாரு. வேதாந்த நூல்கள்னு சொன்னாக்கா ஒரு 5 நூலை சொல்லுவாங்க. பகவத்கீதை, நம்ம கோர்ட்டில் போனால் நீங்கள் அதான கை வைக்கிறோம். பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அப்புறம் விவேக சூடாமணி, பஞ்சதசி, ஜீவமுக்தி விவேகம் அப்படின்னு இருக்குது. இந்த நூல்களெல்லாம் இவர் கற்று ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய சாறு என்னது அப்படின்னு எடுக்கிறாரு. அதை எடுத்து கொடுக்குறாரு. 1449 இவர் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் இவர் சமாதி ஆகிடுறார் அந்த ஊர்லேயே. இவர் இப்போ இந்த சாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கொஞ்சோண்டு தான். அதில் கைவல்ய நவநீதம் அப்படின்ற ஒரு நூல். இவர் குருவிடம் கைவல்ய நவநீதத்தை அந்த தலைப்பில் கேட்டு 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 எழுதிட்டார். இது நீ கைவல்ய நவநீதன்னு ஒரு கூகுள் போட்டாலே போதும், உங்களுக்கு அதை விளக்குறவங்க நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒரு சில பேர் நல்லா அழகாக விளக்குறாங்க. நீங்களே அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க. கைவல்ய நவநீதம், ஒரு ஆன்மா இறந்தால் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் வரும். அதில் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாட்டிலும் ஒரு இடத்துலையும் ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அது அந்த மாதிரி ஒரு ரகசியம் தாண்டவராய சுவாமிகள் அதில் எழுதுகிறாரு. அந்த நூலை எழுதும் பொழுது அவர் அங்கே தவம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு மூதாட்டி உதவி பண்ணுறாங்க. அந்த கைவல்ய நவநீதை மட்டும் படித்து அந்த அம்மா அந்த அபிஷேக தண்ணி வர இடத்துல சமாதி, அந்த அம்மா மூதாட்டிக்கு அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. அவங்களும் அங்கே தான் சமாதி வருது. நாராயண குருவுக்கும் அங்கே தான், இவருக்கும் தாண்டவராய சுவாமிகளுக்கு அங்கே தான் மூதாட்டிக்கு சமாதி. 3 பேர் சமாதி அந்த இடத்துல இருக்குது. இது என்ன விஷயம்னா, இந்த நூல் அதனுடைய இதை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. கைவல்ய நவநீதம் தெலுங்கில் இருக்குது, கைவல்ய நவநீதம் மலையாளத்தில் இருக்குது, கைவல்ய நவநீதம் வடமொழியில் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது, கைவல்ய நவநீதம் ஆங்கிலத்தில் இருக்குது. டிரான்ஸ்லேட் இத்தனை மொழியில் பண்ணுறான். நம்மலாம் எங்கே இருக்கோம் பாருங்கள். ஏன்னா இப்படி தெரிஞ்சிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி பல மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் பயின்று வராங்க, படிக்கிறாங்க. அதுலேயும் தமிழில் தத்துவமசி அப்படிங்கிறது விளக்கம் ஃபுல்லாக அதில் க்ளீனாக கொடுத்துட்றாரு. தத்துவம் அசி இப்படின்னு சாமி விளக்கம் கொடுப்பார். அதில் இடத்துலலாம் இவர் போடுவார் சாமி. இதில் நாத்திகவாதம்னு ஒன்று பேசுகிறாங்க இல்லைங்களா, எத்தனையோ கடவுள் கொள்கை மறுப்பு, அதெல்லாம் இதில் இருக்கும். புத்த மதம் என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் இதில் இருக்கும். தன்னை தான் ஆய்தல் அப்படிங்கிறது இதில் இருக்கும். அவரும் உள்ளது ஒரே பேரறிவு பிரம்மம் அப்படின்னு சொல்லி முடிப்பார். அதில் ஞான யோகத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஞானியின் அனுமதி, நீ இது படிக்கணுன்னா கூட ஒரு ஞானி அனுமதி கொடுக்கண்டா அவனுக்குன்னுவார். அந்த அனுமதி என்னதுன்ற அதுக்கு என்ன வழின்னு கொடுப்பார். இதெல்லாம் தான் இதில் இருக்கிற ரகசியங்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை பற்றியெல்லாம் பேசின்னு இருக்கிறோம். இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரில் வரார். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த நூலை படித்து இதில் நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காரு. இதை தான் பிரதானமாக எடுக்கிறார். அவருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கைடாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரமணர் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லின்னு இருக்கிறோம். ரமணரை இந்த நூலில் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கிறார். ரமணர்னு ஒருத்தர் நம்ம சொல்கிறோம்னா, ரமணர்னு ஒருத்தர் வர்றதுக்கு ஒரு கருவியாக இருந்தது இந்த தாண்டவராய சுவாமிகளுடைய கைவல்ய நவநீதம். அதோடு மட்டும் ரமண மகரிஷி படித்திருக்கார். நிறைய பேர் இதில் விளங்குறாரு. அது மட்டும் இல்லை, வடலூர் ராமலிங்க வல்லார் நிறைய கும்பிட்டுன்னு இருக்காங்க. அந்த வடலூர் ராமலிங்க வல்லார் இந்த கைவல்ய நவநீதத்தை நிறைய எடுத்துக்காட்டுகளை காமிச்சு கொடுத்து நிறைய சொல்லியிருக்கார். பாமன் சாமி தகராறு ரகசியத்தில் நிறைய விளக்கங்களை அந்த நூலை எடுத்து கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு பொதுவாக இந்த ஞானிகள் எல்லாம் புலவர்களெல்லாம் கண்டிப்பாக இந்த பாட்டை இந்த கைவல்ய நவநீதத்தை எடுப்பாங்க. இந்த கைவல்ய நவநீதத்துடைய சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அத்வைதம். அதான் பாமன் சாமிகளுடைய
இது வந்து அத்வைத கொள்கை, சுத்தாத்வைத கொள்கை. இது முழுக்க முழுக்க அத்வைத கொள்கை. வைணவரும் ஒத்துக்கணும், சைவமும் ஒத்துக்கணும், அந்த மாதிரி வரும் இதில். அது தமிழில் வந்துருக்குது. அதில் வேடிக்கை என்னென்னா தமிழில் வந்துருக்குது. இதில் இன்னொரு இது என்னென்னா, ஜெர்மனில் விஞ்ஞானி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறான். 1858 858 நம்ம 2000 இருக்கிறோம். 1858 ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் அச்சிடுறாங்க அந்த புக்கை. அதுக்கப்புறம் லண்டனில் அந்த புக்கு இருக்குது. பார்த்துங்க, இப்போ 4 நாடுகள் வெளிநாடுகளில் இந்த வேறு அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி இதை கொடுக்குறான். கைவல்ய நவநீதம் இது நன்னிலத்தில் உருவானது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஜெர்மனியில் அரசு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அரசு பல்கலைக்கழகம் அதில் முக்கிய பாடமாக வச்சுருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் உருவான ஒரு ஞான நூல் கைவல்ய நவநீதம் ஜெர்மனில் கவர்மெண்ட்டில் யூனிவர்சிட்டியில் ஒரு பாடமாக வைக்கிறான். இது அத்வைத கொள்கை. இதை வந்து அங்கே வச்சுருக்கிறான். அப்படின்னா இந்த நூலோட சிறப்பு என்னன்னு பாருங்கள். இதில் என்ன விஷயம்னா, ராஜயோகம்னு யோகங்கள் பல நிலை இருக்குது. இதெல்லாம் விலைக்கு கொடுப்பார். ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குது, கர்ம யோகம்னு ஒன்று, இதுதான் விவேகானந்தர் எடுத்ததெல்லாம் இதுலேருந்து எடுப்பது தான். பக்தி யோகம்னு ஒன்று இருக்குது. அவங்க அதுலேருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், அதுலேருந்து அவர் எடுத்திருப்பார். ஆனால் இங்கேருந்து இந்த விளக்கங்களை முதல்ல ஒரு கடைக்கால் போட்டதுக்கு பிறகு விதை எங்கே இருக்குன்னா இங்கே நன்னிலத்தில் இருக்குது. ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் இதெல்லாம் வந்து உயிருடன் உள்ளவர்கள் சமாதி நிலை. நம்ம உயிரோடு இருப்போம், ஆனால் நம்ம சமாதி நிலையில் இருக்க முடியும். இது எப்படி வாழ்ந்தவர் தான் இப்போ நான் முன்னாடி போன பாட்டில் சொன்ன நெரூர் பிரம்மேந்திரர். சமாதி நிலை, உயிர் சமாதி நிலை, உடல் தான் நடந்துன்னு இருக்குது, அதெல்லாம் வெட்டிட்டு போயிட முடியுது. அதில் இந்த மாதிரி இறுதி நிலைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரம்மத்தை அடைதல், இந்த மாதிரியெல்லாம் வந்து இதில் வந்து விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அது நிறைய இருக்குது. நீங்கள் சும்மா சாதாரண கைவல்ய நவநீதம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே அது விளக்கம் சொல்கிறவங்க, அற்புதமாக உங்களுக்கு சொல்கிறவங்க, நல்லா சொல்கிறவங்க இருக்கிறாங்க, வந்துருக்குது, நிறைய இருக்காங்க. உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ப்ராக்டிக்கல் போகணும். அதெல்லாம் பாமன் சாமி தகராளி ரகசியத்தை கொடுத்து விட்டு அது பாமன் சாமி தகராளி ரகசியம் நீங்கள் படித்து ப்ராக்டிக்கல் எடுத்தது ஈஸி. இப்போ அந்த விரத நாளில் தான் நம்ம சந்திக்கிறோம். இப்போ 35 நாள் சித்திரா பௌர்ணமி விரதம் இருக்கார். அந்த நாளில் தான் நம்ம இதை சந்திக்கிறோம். இது எழுதப்பட்டது அத்வைத வேதாந்தம். இந்த இந்த கைவல்ய நவநீதம் என்பது அத்வைத வேதாந்தம். இந்த நூல் மிக எளிய தமிழில் வந்திருக்கு. அது படிச்சிங்கனாலே சாதாரண தமிழ், ரொம்ப பெரிய கஷ்டமே இருக்காது. அதில் படித்து பழகி வாழ்ந்தால் அனைவரும் முக்தி பெறலாம். அப்போ இதனுடைய விஷயம் என்னென்னா, நீ அது ஆகின்றாய், தத்துவமசி, அதுதான் இதில் ரகசியம், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது இதில் சாமி என்ன சொல்கிறார், சித்தம் மிக அழுங்கி சீர்மை குலைந்திடும் முன் முத்தி கொடு என்று அவர்க்கே மொழியவர்க்கு பொன்மையிலே அப்படின்னு சாமி சொல்கிறார். அப்போது இந்த கைவல்ய நவநீதம் என்கிற ஒரு நூலை நம்ம ஞானி தாண்டவராய சுவாமிகள் நன்னிலத்தில் வாழ்ந்தவர், அங்கேயே சமாதியாக இருக்கார், அங்கே எழுதி நமக்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னும் பொழுது இந்த வேதாந்த நூலை நம்ம படித்து நம்மளும் ஒருத்தரும் பயிற்சி எடுத்தோம்னா தத்துவமசி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பெற்று முக்தி பெற முடியும் என்பதை இந்த நாளில் தெரிஞ்சு எல்லாரும் வெற்றி பெறுமாறு வாழ்த்துகிறேன். வணக்கம்.